Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Poco M3 ஓட சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் miui 12.0.3 வெர்ஷனில் வருது. இது ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன். அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பார்த்தோன்னா இன்னமும் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 10 தான் ரன் ஆகிட்டுருக்கு. எப்போ ஆண்ட்ராய்டு 11 கொடுப்பாங்கன்னு தெரியல, பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு 11க்கான அப்டேட் வரும். செக்யூரிட்டி பேட்ச்னு பார்க்கும்போது ஜான்வரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஸோ miui 12 ஒரு ஃபேமஸான ஃபீச்சர் நம்ம பார்க்கும்போது கண்ட்ரோல் சென்டர் தான். இது வந்து நார்மல் கண்ட்ரோல் சென்டர். ஸோ நார்மல் நோட்டிஃபிகேஷன் பேனல் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஓல்டர் வெர்ஷன். நம்ம நியூ வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நியூ வெர்ஷன் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் போயிடுங்க. டிஸ்பிளேல வந்து கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எனேபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த புது கண்ட்ரோல் சென்டருக்கான ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த புது கண்ட்ரோல் சென்டர் வந்து ரொம்ப ஒரு புது லுக்கில் இருக்கும். இது வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு நம்ம ஸ்வைப் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன் காட்டும். ரைட் சைடு மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் சென்டர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் நம்ம ஒவ்வொரு ஃபீச்சராக வந்து செக் பண்ணி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அபவுட் ஃபோனுக்குள்ளே போய்ட்டு miui வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் மட்டும் லாங் டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடிஷ்னல் அப்டேட் ஃபீச்சர் எனேபிள்னு நம்மளுக்கு காட்டும். ஸோ இது எனேபிள் ஆகிட்டதுக்கப்புறமா மேலே 3 டாட் இருக்கும். இது கிளிக் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் ரிசீவ் அப்டேட்ஸ் எர்லின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ மற்ற யூசர்ஸோட உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் எர்லியாகவே வரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாக் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸ்லீப்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லீப் வந்து டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் நீங்கள் 15 செகண்ட் செட் பண்ணுறீங்கன்னா 15 செகண்ட் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு தேவையான டைம் வந்து நீங்கள் இங்கே இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ரைஸ் டு வேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ஃபோன் ஆஃபில் இருக்குது, நம்ம ரைஸ் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். ஸோ இதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டபுள் டேப் டு வேக் ஸ்க்ரீன் ஆன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்குது. நம்ம டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகும். இதுக்காக வந்து இந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே. வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபோனில் வந்ததுன்னா ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகும். அதுக்காக இந்த ஃபீச்சர் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஸ்க்ரீன் வேக்கப் ஆக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கிளான்ஸ் ஃபார் எம்ஐன்னு இருக்கும். ஸோ இந்த கிளான்ஸ் ஃபார் எம்ஐ போயிட்டு நீங்கள் ஆஃப்லேயே வைங்க. இது ஆனில் வச்சிங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் இருக்க வால்பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மேட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து லாக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு கிளாக் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிளாக் செட் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாக் ஸ்க்ரீனில் உங்கள் நேம் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அதில் விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே போய்ட்டு நான் நேம் டைப் பண்ணிவிட்டு ஷோ சிக்னேச்சர் வந்து லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமோ அது வந்து இங்கே காட்டும் லாக் ஸ்க்ரீனில். நான் இப்போ ஆதித்யான்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட நேம் வந்து இங்கே காட்டுது. ஸோ லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே போய் செட் பண்ணிக்கலாம். அடுத்து லான்ச் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச் கேமரா நம்ம எனேபிள் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம லாக் ஸ்க்ரீனில் இருக்கோம். லாக் ஸ்க்ரீனில் வால்யூம் டவுன் பட்டன் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாக்கெட் மோட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்கெட் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா சப்போஸ் ஃபோனை வந்து பாக்கெட்டில் வச்சிருக்கும் போது ஃபோனை வந்து நீங்கள் தெரியாமல் டச் பண்ணால் கூட எதுவுமே வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகாது. அதுக்காக வந்து இந்த பாக்கெட் மோட் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்துருங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்தோன்னா லைட் மோட் டார்க் மோட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டார்க் மோட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோட யூஐ கம்ப்ளீட்டாக வந்து டார்க் மோடுக்கு போயிடும். ஸோ நைட் டைமில் யூஸ் பண்ணுறது டார்க் மோடு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ லைட் மோட் தேவை அப்படின்னா நீங்கள் இங்கேயும் மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனல்லேருந்து வந்து சேஞ்ச் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் பேனலில் இங்கே வந்து நம்மளுக்கு டார்க் மோட் லைட் மோட்க்கான ஆப்ஷன் வந்து அந்த டாகல் கொடுத்துருப்பாங்க. இந்த டாகல் நீங்கள் இங்கேருந்தே வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஷெட்யூல் டார்க் மோட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் டைம் கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ டர்ன் ஆன் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து டார்க் மோட் எனேபிள் டிசேபிள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நைட்டு 7 to மார்னிங் 7 கொடுத்தோம் அப்படின்னா அந்த 12 hours டைமில் வந்து நம்மளுக்கு டார்க் மோடில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரீடிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரீடிங் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால என்ன ஆகுனா ஸ்க்ரீன் வந்து இன்னும் ஒரு வார்மான டோனுக்கு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நைட் டைமில் நீங்கள் ரூமில் லைட் இல்லாத டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோனில் நார்மலாகவே வந்து ப்ளூ லைட் வந்து அதிகமாக எமிட் ஆகும். அது ஐ நர்வ்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்ம் டோன் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த இன்டென்சிட்டி கூட வந்து நம்ம கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வார்மான டோன் இருக்கும். ஐ ஸ்ட்ரெயின் எல்லாமே வந்து இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம். கீழே டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே வந்து நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அதே டிஸ்பிளே செட்டிங்ஸில் கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஹைட் நாட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நாட்ச் நாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டு ஹைட் வித்தவுட் மூவிங் ஸ்டேட்டஸ் பார்னு இருக்கும். இது கொடுத்துட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து ஒரு பார் வந்துடும். இந்த பார் வரதுனால உங்களுக்கு அந்த நாட்ச் விசிபிளாக இருக்காது. ஸோ இந்த மேலே வந்து நம்மளுக்கு அந்த டைம் எல்லாமே வந்து மேலே போயிடும். உங்களுக்கு சப்போஸ் அந்த டைமு பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து கீழே வரணும் அப்படின்னா ஹைட் அண்ட் மூவி ஸ்டேட்டஸ் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 3வது ஆப்ஷன். அதை கொடுத்துட்டிங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் டைம் எல்லாமே வந்து நம்மளுக்கு கீழே வந்துடும். நாட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடும். வாட்டர் ட்ராப் நாட்சோட நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டோன்ட் ஹைட் கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஷோ கனெக்ஷன் ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா மேலே நம்ம இன்டர்நெட் டேட்டா வந்து எந்த ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல விசிபிள் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸில் வந்து சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வைப்ரேட் ஃபார் கால்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால கால்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து ஃபோன் வைப்ரேட் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து டயல் பேட் டோன்ஸ்னு ஒன்று இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதை எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபோனில் இருக்க நம்ம டயல் பேடில் வந்து நீங்கள் நம்பர் எதாவது டைப் பண்ணும்போது சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த டயல் பேட் டோன்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். டேப் சவுண்ட் எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபோனில் நீங்கள் நார்மலாக டேப் பண்ணும்போதே வந்து சவுண்ட் கேட்கும். ஸ்க்ரீன் லாக்கிங் சவுண்ட் எதுக்காக அப்படின்னா ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணி திருப்பி அன்லாக் பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்கும். ஸ்க்ரீன்ஷாட் சவுண்டு, டெலீட் சவுண்டு இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செட்டிங்ஸ்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்துருங்க. நோட்டிஃபிகேஷன் ஷேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து இது ஆண்ட்ராய்ட் ஷேடில் இருக்குது. ஸோ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஷேடில் வேணுமா இல்லை மியூஐ ஷேடில் வேணுமான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஷேட் செலக்ட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அதே நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் கீழே ஆப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்ஸுமே இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணுறதுனால ஆப்லேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ அடுத்து வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க செட்டிங்ஸில். இதுக்கு கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. டிஃபால்ட் லான்ச்சர் பார்த்தோன்னா சப்போஸ் நீங்கள் ஏதாவது எக்ஸ்டர்னல் லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இங்கே காட்டும். பட் இப்போதைக்கு போக்கோ லான்ச்சரில் தான் இருக்குது. ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா ஆப் ட்ராயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப் சஜஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு மேலே சஜஷன் காட்டும். சப்போஸ் இந்த ஆப் சஜஷன் வந்து உங்களுக்கு எதுவுமே காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப் சஜஷன் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஆப் சஜஷனுமே காட்டாது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஷோ மெமரி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணுறதுனால என்னென்னா ரேம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் மேலே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃப்ரீ ரேம் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஷோ மெமரி ஸ்டேட்டஸ் ஆஃப் பண்ணுறோன்னா நம்மளுக்கு மேலே வந்து அந்த ரேம் யூசேஜ் காட்டாது. ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்கில் வந்து டபுள் டேப் டு லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எனேபிள் பண்ணுறதுனால ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம டபுள் டேப் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் லாக் ஆகிடும். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. செட்டிங்ஸில் வந்து பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்குள்ளே அல்ட்ரா பேட்டரி சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு சார்ஜ் சுத்தமாக ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ ரொம்ப நேரம் சார்ஜ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணுறோம். பேசிக்காக உங்களால் கால்ஸ் மெசேஜ் மட்டும் தான் பண்ண முடியும் ஃபோனில். ஸோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி லைஃப் வேணும், வீட்டுக்கு போகிற வரைக்கும் சார்ஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் மேலே வந்து ஒரு எக்ஸிட் ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மோட்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறமா இந்த பேட்டரி செட்டிங்ஸில் வந்து செட்டிங்ஸ் மேலே கார்னரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டர்ன் ஆஃப் மொபைல் டேட்டா வென் டிவைசஸ் லாக்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சப்போஸ் மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு டிவைஸ் லாக்கில் இருக்கும்போது உங்களுக்கு மொபைல் டேட்டா வந்து ஒர்க் ஆகாது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் வித் டிவைசஸ் லாக்டு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன் 1 minute கொடுத்துட்டிங்கன்னா டிவைஸ் லாக் ஆன 1 minute வந்து ஃபோனில் இருக்க கேட்ச் எல்லாத்தையும் வந்து அதுவே கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பேட்டரி ட்ரைன் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரொம்ப அதிகமாக ட்ரைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ தட் அதை வந்து நம்ம 4 ஸ்டாப் கூட கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதே பேட்டரி செட்டிங்ஸில் ஷெட்யூல் பவர் ஆன் ஆஃப் இருக்கும். ஸோ நீங்கள் பவர் ஆன் டைமு பவர் ஆஃப் டைம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து அந்த டைமுக்கு அதுவே ஆஃப் ஆகிடும். எவ்ரிடே டைம் வந்து மார்னிங் ஒரு 2 o'clock கொடுக்குறீங்க. பவர் ஆஃப் டைம் நம்ம வந்து ஒரு 155 செட் பண்ணிட்டோம். பவர் ஆன் டைம் வந்து 2 o'clock கொடுக்குறோம் அப்படின்னா
அந்த 5 minutes வந்து ஃபோன் கம்ப்ளீட்டாக 155 ஷட் டவுன் ஆகிட்டு 2 o'clock திருப்பி ஃபோன் ஆன் ஆகிடும். ஸோ இதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஏன்னா ஃபோன் வந்து ஒரு டிவைஸ் தான், அது அப்பப்போ நம்ம அதையும் வந்து ஷட் டவுன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணி ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து செட்டிங்ஸில் வந்து ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து ஆப் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப் லாக்கில் போய்ட்டு டர்ன் ஆன் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ளே போய்ட்டு நீங்கள் பேட்டர்ன் லாக் ஏதாவது கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் ஆப் மட்டும் செலக்ட் பண்ணிட்டாலே போதும். ஆப் செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் ஆப் லாக் ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணால் போதும், அந்த ஆப் மட்டும் லாக் ஆகிடும். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும், இந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்குள்ளே போக முடியும். ஸோ இந்த ஆப் லாக் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து யூஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டே வந்து ஆப் அன்லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த ஆப்ஸ்குள்ளேயே வந்து டுவல் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப் வந்து 2 வாட்டி வாட்ஸ்அப் இல்லாமல் வந்து 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்குள்ளே போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஆப்பை வந்து க்ளோன் பண்ணுறோம். அமேசான் இருக்குது, அமேசான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து 2 ஐக்கான் வந்துடும். இப்போ அமேசான் நார்மல் ஆப் அண்ட் க்ளோன்ட் ஆப் இருக்கும். ஸோ 2 அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக இது வந்து பட்டனில் தான் இருக்கும். நேவிகேஷன் கெஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் கொடுத்துட்டு ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் மோடுக்கு வந்துடும். நீங்கள் சென்டராக இருந்து மேலே லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கனாலே நமக்கு வந்து ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ கீழே இருந்து மேலே நீங்கள் நார்மலாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஏதாச்சும் ஒரு ஆப்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாலும் வெளில வந்துடும். அதே மாதிரி ரைட் ஸ்வைப் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். இது யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நார்மலாக அந்த பட்டன் மோடுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பட்டன் ஷார்ட்கட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் ஷார்ட்கட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா லான்ச் கேமரான்னு இருக்குது. ஸோ டபுள் ப்ரெஸ் தி பவர் பட்டன், இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டபுள் ப்ரெஸ் தி பவர் பட்டன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் பட்டன் வந்து நான் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கேமரா ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ இது நன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து டிசேபிள் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் தான் இருக்கும். நீ நார்மலாக 3 ஃபிங்கர் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கனாலே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். ஸோ மியூஐயில் யூஸ்வலாக இருக்க ஸ்க்ரீன்ஷாட் ப்ரொசீஜர் அதுதான். ஸோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க காம்பினேஷனில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்கிறதே வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லாங் ப்ரெஸ் தி ஹோம் பட்டன் இருக்குது. ஸோ சென்டர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். ஸோ இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணுன்னாலும் கீழே இருக்க பட்டன் வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது. பை டிஃபால்ட்டாக நன்னில் இருக்குது. உங்களுக்கு இது எந்த மாதிரி கீ வேணும்னு நீங்கள் பாருங்கள். லாங் ப்ரெஸ் தி பேக் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேக் பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் காம்பினேஷன் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எப்படி ஓப்பன் பண்ணலாம் நம்ம செக் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கேன். செட்டிங்ஸ்னு கிடையாது, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்பில் இருக்கீங்க, இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் ஆப் வந்து ஹோல்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு அது போயிடும். செகண்ட் ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஹோமுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு வந்து 2 ஆப்புமே வந்து சைமல்டேனியஸாக என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா மேலே எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வந்துடும். அதுக்கடுத்து வந்து குயிக் பால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த குயிக் பால்குள்ளே வந்துட்டு டர்ன் ஆன் குயிக் பால் கொடுத்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்க்ரீனுக்கு கார்னரில் ஒரு சின்னதாக ஐக்கான் வந்திருக்கும். இந்த ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து குயிக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து இங்கேருந்தே வந்துடும். ஸோ லாக் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, அதுக்கப்புறமா வந்து ஹோம் ஸ்க்ரீன் போகிறது, இந்த மாதிரி வந்து குயிக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து நம்ம குயிக் பால்லேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணி பாருங்கள், இல்லைனா வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கிளியர் ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சப்போஸ் ஸ்பீக்கரில் ஏதாவது டஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர் ஸ்பீக்கர் எனேபிள் பண்ணிங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சவுண்டு கேட்கும். அதுவே ஸ்பீக்கரில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் எஜெக்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கடுத்து வந்து ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. இதில் ஆக்சசிபிலிட்டி மெனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்சசிபிலிட்டி மெனு நீங்கள் எனேபிள் பண்ணி அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு குட்டி பையன் வந்துடுவான். ஸோ இந்த குட்டி பையனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். பவர், லாக் ஸ்க்ரீன், ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். வீட்டில் யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மியூஐயோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்குள்ளே போயிட்டு கேம் டர்போன்னு இருக்கும். ஸோ கேம் டர்போவில் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ண கேம்ஸ் எல்லாமே இருக்கும்.
ஸோ நீங்கள் இங்கே கேம்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கேம் வந்து இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேம் டர்போ வழியாக கேம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது வழியாக நம்ம விளையாடும் போது ரேம் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ஆப்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடும். பை த சேம் டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்ததுன்னா நம்மளுக்கு பாப்அப் மாதிரி காட்டும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து ஃப்ளோட்டிங் விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ எதுக்காக அப்படின்னா மேலே உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதை ஸ்வைப் டவுன் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கனால அது அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆப்பில் இருக்கீங்கன்னா அந்த ஆப்புக்கு மேலே வந்து இந்த ஆப் வரும். ஸோ சைமல்டேனியஸாக வந்து நீங்கள் 2 ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து செகண்ட் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் ஸ்பேஸ் வந்து ஃபோனோட 2 அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதே ஃபோன் வந்து நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா செகண்ட் ஸ்பேஸில் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து 2 அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வந்து ரெசல்யூஷன் உங்களுக்கு எது தேவையோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வீடியோ குவாலிட்டி வந்து எத்தனை பிட்ஸ் பெர் செகண்டில் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஃப்ரேம் ரேட் கூட வந்து நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 24 FPS வேணுமா 30 FPS வேணுமான்னு. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து முக்கியமான விஷயமே வந்து இதில் சவுண்ட் சோர்ஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம சிஸ்டம் சவுண்ட் கொடுத்தோன்னா சிஸ்டமில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும். அதே வந்து நீங்கள் மைக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஏதாவது மைக் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மைக் வழியாக அவங்க கேட்கும். இல்லைனா ஃபோனோட டிஃபால்ட் மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகும். மியூட் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து சவுண்ட் இல்லாமல் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சைட்லேருந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். அண்ட் Poco M3 நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் வந்து Poco M3 வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் கமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம். பை.